என்னுடைய மகன்கள் இருவரும் நானும் என்னுடைய மனைவியும் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒருவன் என்னிடத்திலே வந்து சொன்னான், டாடி ஜெபம் பண்ணும்போது அவன் கண்ணை மூடல அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? சத்தமா சொல்லுங்க. டாடி நம்ம ஜெபம் பண்ணும்போது அவன் கண்ணையே மூடல அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுடைய தவறை சுட்டி காட்ட முயற்சி செய்யும் போது நம்முடைய தவறும் கூட வெளியே தெரியுமா இல்லையா? கட்டாயம் வெளியே தெரியும். நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசேயனுக்கு ஆயக்காரனை பத்தி என்ன? தேவனுடைய ஆலயத்துக்கு போனா தேவனிடத்துல பேசணும். அதோ அந்த ஆயக்காரன மாதிரி எல்லாம் நான் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கண்ணை திறந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்றான். நம்ம மத்தியிலே யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் கண்களை மூடி நேர்த்தியா ஆண்டவரோட கூட பேசிக்கொண்டு ஜெபிக்கிற வேளையில சில பேருக்கு கவனிங்க, அது நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கோழி பிடிக்கிறவங்க மாதிரி. அது நல்ல பழக்கம் இல்லைங்க. கவனிங்க, சாதாரணமா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதே போல மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஸ்தலம். அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பது விசுவாசம். அவன் ஜெப ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து பரிசுத்த ஸ்தலத்துல, அதாவது பிரஜைகள் மாத்திரமே இருக்கக்கூடிய ஸ்தலம், அந்த பகுதியில் நுழைஞ்சு தூரமாவே நின்னுக்கிட்டு பின்னால எங்கேயோ அப்படியே நின்னு தேவ சந்நிதிக்கு பரிசுத்த ஸ்தலத்திற்கு பக்கத்துல கூட வராம தூரமா நின்று அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? வானத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்கவும் கூடாமல், அதுக்கு கூட தைரியம் இல்லாதவனாக தன்மாரிலே அடித்து கொண்டவனாய், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்ண. இது என்ன சொல்லணுங்க? இது மன்றாடுதல். அதாவது, ஆண்டவரே என் முகத்தை கூட உமக்கு காட்ட முடியல, உம்முடைய சன்னதியிலே என் தலையை உயர்த்த என்னால் முடியவில்லை. இந்த மாதிரி எப்பவாவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவரே உம்முடைய சன்னதியில என்னால் தலை நிமிர கூட முடியவில்லைப்பா, ஏனென்றால் நான் உம்மை மிகவும் காயப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய முகத்தை உமக்கு காண்பிப்பதற்கு கூட என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே தலை உயர்த்தக்கூடிய தைரியம் எனக்கு இல்ல. ஆண்டவரனை பா சொல்லியிருக்கமா? நாயக்காரன் அப்படி சொல்கிறான். என் தலை நிமிர்த்த கூட தைரியம் இல்லாத தாழ்மையின் பண்பு. நம்மள சில பேருக்கு எவ்வளவு தைரியங்க! எப்பேற்பட்ட பாவத்தையும் தைரியமா செஞ்சுட்டு தேவனுடைய சன்னதிக்கும் தைரியமா வந்து பயமே இல்லாம வந்து நின்னு எந்த கவலையும் இல்லாம வந்து எவ்வளவு அற்புதமா பாட்டெல்லாம் பாடுறாங்க, எவ்வளவு அற்புதமா ஜெபம் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? எங்கங்க பயம்? எங்க? ஐயோ, நான் சேவிக்கிற தேவன் மகா பரிசுத்தர். அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியாய் இருக்க வேண்டிய நான் செய்யக்கூடாத காரியங்களை என் வாழ்க்கையில் செய்துவிட்டேனே. என் தேவனுக்கு என் மீது இருந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவில்லையே. அவர் காண்பித்த அன்புக்கும் அருளிய ஆசீர்வாதங்களுக்கும் ஏற்ற வாழ்க்கையை நான் வாழாமல் இருந்து விட்டேனே. இந்த பரிசுத்தம் உள்ள தேவ சன்னதிக்கு தைரியமா எப்படி நிற்க முடியும்? எப்படி நின்று என் தலையை எங்கே உயர்த்த முடியும் என்கின்ற அந்த தாழ்மையின் குணம், பணிவு என்னைக்காவது நமக்குள்ள காணப்பட்டிருக்கிறதா? அல்லது நீங்கள் தனிமையில் ஜெபிக்கும் போதாவது என்றாவது தோன்றி இருக்கிறதா? ஆண்டவரே உம்முடைய சன்னதியில வந்து நிற்கிறேன், ஆனால் என் தலையை உயர்த்த எனக்கு தைரியம் இல்லப்பா என்று தலை குறிந்து நின்ற சந்தர்ப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில தேவ சன்னதியிலே என்னைக்காவது நிகழ்ந்திருக்கா? என்னுடைய வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கு. அநேக சந்தர்ப்பங்களில் தேவ சன்னதிக்கு வருகிற போது தலையை கூட நிமிர்த்த முடியாமல் காம தலை குனிந்து உட்கார்ந்திருந்த சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. அந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, நாம் சேவிக்கிற தேவன் மகா பெரிய பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவருடைய சன்னதிக்கு வர நாம் அருகதை இல்லாதவர்கள், அவருடைய சன்னதியில வந்து நிற்பதற்கு எந்தவித தகுதியும் அற்றவர்கள். அவருடைய சந்நிதிக்குள் வரக்கூடாத நம்மை அவர் வர அனுமதிக்கிறார் என்றால் அது நம்முடைய பெரிய காரியங்கள் அல்ல, அது அவருடைய இரக்கம், அது அவருடைய தயவு, அது அவருடைய நற்குணம். அவருடைய சன்னதிக்கே வரக்கூடாத நாம் அவருடைய சன்னதிக்கு வருகிற போது எங்கே அந்த மன்றாடுதல்? எங்கே அந்த தாழ்மையின் குணம்? எங்கே அந்த பணிவு? ஏன் நமக்குள் அந்த தாழ்மை பணிவெல்லாம் காணப்படுறதில்லை அப்படின்னா, கர்வம். நம்ம ஏதோ மேலிருந்து குதிச்சு வந்தவங்க மாதிரி, நாம் ஏதோ பயங்கர பரிசுத்தவான்கள் மாதிரி, நமக்குள்ள எந்த குறையுமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறோம். பாத்தீங்களா? அதுதான் பரிசேயனுடைய குணம். நண்பு சகோதர சகோதரிகளே, ஜெபித்து மன்றாடுவது என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விலையேற பெற்ற குணம். ஆண்டவருடைய சன்னதிக்கு வருகிற போது அல்லது எந்த சமயத்திலே போனாலும் சரி, தனிமையிலே தேவனோடே கூட உறவாடும் போதும் நீ தாழ்மையோடு இருக்க வேண்டும். அன்று ஆயக்கார் ஆலயத்தில் எங்கேயோ பின்னால் ஒரு இடத்துல நின்னுகிட்டு வானத்தை கூட ஏறெடுக்க துணியாமல் தைரியம் இல்லாதவனாய் தன் இருதயத்திலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆண்டவரே,
பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். தலை நிமிர்த்துவதற்கு கூட எனக்கு தைரியமே இல்ல ஆண்டவரே. இப்ப கொஞ்சம் கவனிங்க. யாருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது? யார் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக தீர்க்கப்பட்டான்? யோசிச்சு பாருங்க. பரிசேயனா, தசமபாகம் கொடுக்கிறவனா, அல்லது உபவாசம் ஜெபம் செய்கிறவனா, அல்லது சவால்களை விடுகிறவனா? யோசிச்சு பாருங்க. தாழ்த்தி மன்றாடினவன். யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேருக்கு நம்மை தாழ்த்தி மன்றாடுகின்ற பரிசுத்தமான வாழ்க்கை இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்நாளிலே நாம் எல்லோருமே கூட நம்முடைய ஜெப வாழ்க்கையில இவற்றை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சந்நிதியிலே நாம் மன்றாடுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நீர் அற்புதமான தேவன் அல்லவோ? ஆண்டவரே, குப்பை தொட்டியிலிருந்து ஒன்றுக்கு உதவாதவர்களாயிருந்த எங்களை உயர்த்தி பயனுள்ள பாத்திரங்களாய், பிரயோஜனமுள்ளவர்களாய், உம்முடைய ஊழியக்காரர்களாய், உம்முடைய பணிகளை செய்கிறவர்களாய், தீர்க்கதரிசிகளாய் மாற்றக்கூடிய மகத்துவமுள்ள தேவன் நீர் அல்லவோ? ஆண்டவரே, இந்த எளிய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையே அதற்கு சாட்சி. எதற்கும் உதவாமல் இருந்த என்னை இதோ இந்த நாளிலும் உம்முடைய கரங்களிலே பயனுள்ள பாத்திரமாய் நீர் நிறுத்தியதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து உம்மை நேசிக்கிறவர்கள், நீர் நேசிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் உம்முடைய சன்னதியை நேசிக்க கிருபையருளுங்க. எளிய ஊழியக்காரனை, இந்த ஊழியங்களை, சபையை ஆண்டவரே நேசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கூட, உற்சாகப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கூட பிரத்யேகமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.